அவர் வந்து கன்விக்ட் ஆகிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் கன்விக்டும் ஆகி இப்ப வந்து அதுக்கான தக்க ஒரு நடவடிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன தேவையோ அந்த தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, கவர்னர் வந்து வெளில போயா அப்படின்னு சொன்னாரா இல்லீங்களா? எப்படிப்பட்ட பேச்சு, எப்படிப்பட்ட ஒரு அலட்சியம், ஏன் அப்படின்றதுதான் கேள்வி. எப்படி வந்து இவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? இவ்வளவு நாள் தப்பிச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலேயும் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். சோ அதற்கான தகுந்த அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருப்பதால் வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எங்க போனாலும் ஊடக விவாதங்கள் இல்லைன்னா ஊடகங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அதிரடியா இருக்கு. நிறைய இடத்துல நிறைய விஷயம் சொல்றீங்க. குறிப்பா திமுக அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக அந்த அரெஸ்ட் ஆவதும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இன்னும் 11 அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? லிஸ்ட் இல்லையா? கண்டிப்பா இருக்குதானே. எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சும்மா தனிநபருடைய காழ்ப்புணர்ச்சினால வந்து அந்த மாதிரி அவர் வந்து குற்றம் சாட்டல அப்படின்றது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அதே மாதிரி அதாவது அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு இது தெரியும். இவர் வந்து எப்ப பாரு திமுகவை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு நினைக்கிறது மக்கள் நினைக்காம உண்மை இருக்கு, விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற புரிதல் மக்களுக்கு தேவை. அப்கோர்ஸ் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக அமைச்சர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க நிலைமை இருக்கு, அண்ணாமலை அவர்கள் எதனால அப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற புரிதல் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. இன்னும் எந்த இடத்துல எல்லாம் இவங்க இன்னும் வந்து அவங்களோட அட்ராசிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையில வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. ஒரு எதிர்கட்சியாக அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு தார்மீக கடமை அவருக்கு இருக்கு. சோ அதன் அடிப்படையில் தான் உண்மைய வெளியில சொல்லிட்டு இருக்காரு, அதுவும் உறக்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்க நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டிக்கெட் விழுந்தது சுபா, உள்ளுக்குள்ள இருக்காரு, அவரு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு, உடம்பு முடியல. நம்ம இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி நம்ம பேசும்போது, அதாவது உச்சி முதல் பாதம் வரை அனைத்து வியாதிகளும் இருக்குன்னாரு. ஆனாலும் ஈடியில வந்து அவங்க விடல. இல்லைங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம், வாங்க, உங்க தண்டனை காலத்தை அதுக்காக நாங்க குறைக்கவோ இல்ல நீங்க உங்க மேல பரிதாபப்படவோ முடியாது அப்படின்னு வந்து தெளிவா சொன்னாங்க. ரெண்டாவது, அப்ப நம்ம என்ன நினைச்சோம், சரி ஓகே இது வந்து நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, அதாவது சட்டம் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினர் கிட்ட இருக்கு, சோ அதனால அது அப்படிதான் நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இல்ல ஏன்னா இது எல்லா விதத்திலயும் நம்ம சில டைம் யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல, அதனால அந்த ஒரு எண்ணம் வந்தது. ஆனா அதுக்கு அப்புறமாக இப்ப நடந்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கன்விக்ட் ஆகிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் கன்விக்டும் ஆகி இப்ப வந்து அதுக்கான தக்க ஒரு நடவடிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன தேவையோ அந்த தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது நீதி அரசர்கள் வந்து இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பதான் நீதி ஜெயிச்சிருக்கு அப்படின்றது நாங்க நினைச்சு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப வந்து அவங்க உடனே அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க, இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? ஏங்க, வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி வயசானதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியுது இது தேவையான. அப்ப இளமையா இருக்கும் போது ஹஸ்பண்டோட சேர்ந்து நீங்க சொத்து குவிப்பு பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இது தெரியலையா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன், ஆஸ் அ லேடி என்னால அவங்களோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க முடியுது.
அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இந்த வயசுல அவங்க போய் சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு தலையெழுத்தா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க வேண்டாம் தான். பட் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? உங்க காலகட்டத்துல நீங்க வந்து ரத்தம் சூடா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் அதுக்கு ஒத்துழைச்சீங்க? நீங்களாவது விலகி நின்னு இருக்கலாமே. இப்ப இன்னும் என்ன சொல்ற வராங்கன்னா, அவங்களோட மகன்களும் சேர்ந்து இதுல வந்து அடுத்தடுத்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள், சரிங்களா? இவர் மட்டும் தானா இந்த திமுக ஆட்சியில இவங்க 2 பேர் மட்டும் தான் அப்படியா? நான் கிடையாது. இதெல்லாம் இதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பிஜேபிக்கும் இப்ப அடுத்தடுத்து அமைச்சர்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். இப்ப இவரை எடுத்துக்கோங்க, அடுத்தது தங்கம் தென்னரசு எடுத்துக்கோங்க. அவரு 2012ல சொத்து குவிப்பு பண்ணதுனால இப்ப அதோடைய வழக்கு நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதே சமயம் அது KKSSR பாத்தீங்கன்னா அவரோட சொத்து குவிப்பு மணல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் இன்னும் ஜாஸ்தியா நடந்துட்டு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 44 லட்சம்க்கு மேல அவர் மேல வந்து அவ்வளோ பைசா அவர் அடிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியில வருது. அது கூட விட்டுருங்க, பெரியசாமி எடுத்துக்கோங்களேன். 2006 2012ல நடந்த விஷயத்துக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இது மாதிரி இது வந்து இதுக்கும் பிஜேபி பீரியடுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனாலும் இவங்க அப்பையிலேருந்தே அவங்களுடைய ஊழலை அவங்க எப்பெல்லாம் ஆளும் கட்சியினரா வந்தாங்களோ அப்ப வந்து அந்த அளவுக்கு இப்போ பெரியசாமி அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் அலோகேட்டட் வீடு இருக்கும் பாத்தீங்களா, அதுல முறைகேடு பண்ணிருக்காரு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டுகள்ல அவர் முறைகேடு பண்ணிருக்காரு. அப்ப அவர் என்ன மாதிரியான ஒரு அமைச்சரா இருந்திருப்பாரு? மக்களுக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு? நல்லது பண்ணணும்னு நினைக்கலையே இந்த அரசு, இந்த அமைச்சர்கள் நினைக்கலையே. துரைமுருகன் எடுத்துக்கோங்க, எனி டைம் இடி பாயலாம். அதுக்கும் எங்க தலைவருக்கும் இல்ல பிஜேபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது திஸ் இஸ் டூ லேட். எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது பரவலா என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவ்வளோ லேட்டா இவங்களுக்கு வருது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முன்னாடியே வெடிச்சு இவங்க மேல வழக்குகள் முன்னாடியே பாஞ்சிருக்கணும். அப்ப இப்பதான் வந்து ஒரு தைரியம் வருதா? இல்ல இப்பதான் வந்து அதற்கான தகுந்த நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த நேரம் இப்பதான் வருது. அதாவது சுபா, நான் என்ன சொல்றேன், நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, பொலிட்டீஷியன்ஸ் அதுவும் திராவிட கட்சிகள் அப்படின்னாலே கொள்ளை அடிக்கிறது அப்படின்றது ஒரு பேர் போன விஷயமா ஆயிடுச்சு. அது வந்து வழக்கு முறையில வந்துருச்சுங்க, சரிங்களா? அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. கொள்ளை அடிக்காம இருக்க முடியாதுங்க அவங்களால. ஆனா அட்லீஸ்ட் மக்களுக்கு நீங்க என்ன நல்லது செஞ்சீங்க அப்படின்றது தாங்க கேள்வி. மக்களுக்கும் எதுவுமே நல்லது செய்யல. இதை தாண்டி பொன்முடி அவர்கள் இப்ப பார்க்க அப்படியே பாவமா மூஞ்சி சின்னதா வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படியே உம்முன்னு இருக்காரு. ஆனா மக்களை நீங்க என்னெல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க? ஓசி பஸ்ன்னு சொன்னீங்க. அதே சமயம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு என்ன கீச்சிங்க அப்படின்னு கேட்டீங்க. மக்களை பார்த்து தானே இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டீங்க. 100 ரூபாய் தக்காளி விலை ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நாங்க தான் 1000 ரூபாய் தரோமே, அப்ப அந்த 100 ரூபாய் உங்களால கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்க. நீங்க ஒரு மாசம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயில 100 ரூபாய்க்கு நான் தக்காளி வாங்கினா 4 நாள் சமைக்க முடியுமா அந்த பெண்ணால? மீதி பைசாவை என்ன பண்ணுவாங்க? அப்ப மத்த நாள்லாம் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அவ்வளவு ஏளனமா பேசுனீங்க. மக்களுக்கு தான் அந்த கதினா கவர்னருக்கும் அந்த கதிதான். நீங்க அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க சுபா. கவர்னர் வந்து வெளில போயா அப்படின்னு சொன்னாரா இல்லீங்களா? சொல்லுங்க. சொன்னாரா இல்லீங்களா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு தெரியல, நான் பார்த்தேன். நீங்க அவருடைய உடல் மொழி வந்து அதை வந்து குறிப்பிடும்படி கரெக்டா இருந்தது அந்த இடத்துல சபையில. அப்ப அங்க நம்ம என்ன வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு வாய்ஸ் கேட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அப்போ அதுக்குன்னு இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குல்ல, அப்ப அப்படி கேட்ச் பண்ணீங்கன்னா அப்ப அததான் அவர் சொல்லியிருக்காருன்றது தெரியும். எப்படிப்பட்ட பேச்சு, எப்படிப்பட்ட ஒரு அலட்சியம்! ஏன் அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்காக இவர் தண்டனை அனுபவிக்கிறாருன்னு நான் சொல்லல. கொள்ளை அடிச்சீங்களே, அட்லீஸ்ட் கொள்ளையடிச்சு ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு, இந்த மாதிரி கன்விக்ட் ஆயிருக்காருன்னும் போது, ஐயோ அப்பா அவர் நல்லவருப்பா, என்னதான் கொள்ளையடிச்சிருந்தாலும் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காருப்பா அப்படின்ற அளவுக்கு கூட நீங்க இல்லையே. நீங்கன்னு கிடையாது, எந்த அமைச்சரும் அப்படி இல்லையே. இப்ப தங்கம் தென்னரசு
அவ்வளோ ஏளனமா பேசுறாரு. நம்ம பிஜேபியோட அமைச்சர்கள் எல்லாரையும் பேசுறாரு. நிர்மலா சீதாராமன் அம்மாவை கூட அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. கூட்டணி கட்சிகள், திருமாவளவன் வாய்க்கு வந்ததை பேசுறாரு. எப்படிப்பட்ட ஒரு அரசு? சோ இவங்கதான் மோசம்னா இவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு விஷயம்தான், மக்களை ஏமாத்தி மக்களோட பைசாவை அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? இவ்வளவு நாள் தப்பிச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலேயும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். சோ அதற்கான தகுந்த அவங்களுக்குன்ற ஒரு தண்டனையோ இல்ல என்ன அவங்களுக்கு வரக்கூடிய விஷயம் காத்துட்டு இருக்கோ அது வரும். இனிமே அது தாமதமாகாது அப்படின்னு நம்பிக்கையா சொல்லலாம். ஏன்னா 2 கேஸ் நடந்துடுச்சு. இனிமேலும் அந்த தாமதம் ஏற்படாது அப்படின்றத வேணா உறுதியா சொல்லலாம். சோ அப்ப நீதித்துறையில் இனி வரும் நீதிகள், அதாவது நிலுவையில இருக்கும் வழக்குகளின் நீதி கிடைக்கிறதுல தாமதம் எதுவும் ஏற்படாது. அது மட்டும் அது வேலையில ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்னு சொல்றீங்க. அதாவது இவ்வளோ நாள் அந்த தாமதம் ஏற்பட்டது அப்படின்ற பட்சத்துல இனிமே அது ஏற்படாதுன்றது, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இனிமேலும் அந்த தாமதம் வராது அப்படின்ற நம்பிக்கை இதன் மூலியமா வந்திருக்கு. அது வராம இருந்தா எதுவுமே லேட்டா இல்லாம நடந்தா சந்தோஷம் தான். மேம், அதாவது நம்ம நிறைய பேசியிருக்கோம். என் மண் என் மக்கள், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் பாத யாத்திரை. அது மக்கள் கிட்ட எழுச்சி யாத்திரையா போய் சேர்ந்திருக்கு. இல்லைன்னா பாஜகவை மக்கள் மனதில் கொண்டு போய் நிறுத்த பயன்பட்டிருக்கு. தாமரையை இன்னைக்கு தெரியாதவங்களே கிடையாது. எல்லார் மனசுலயும் தாமரையும் அண்ணாமலையும் பின்னி பிணைஞ்சிருக்காங்க. கடைக்கோடி தமிழர்கள் வரை, ஒரு கிராமத்துல இருக்கிற தமிழர்கள் வரை எல்லார்கிட்டயுமே தாமரை போய் சேர்ந்திருக்கு. சோ இதெல்லாம் இந்த யாத்திரையின் பலன்களாக பார்க்கப்படும் நேரத்துல முக்கியமான ஒரு இடத்துக்கு தமிழக பாஜக தலைவர் இன்டீரியர் டெல்டாக்கு போறாரு. அங்க அவர் பாபநாசமாக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், இல்லைன்னா நேற்று சென்ற திருவாரூராக இருக்கட்டும், அதை தாண்டி இப்போ போகும் கீழ்வேலூராக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே வரவேற்பு அபிருதமா இருக்கு. அவர் அந்த இடத்துல போகும்போது ஒன்று சொல்றாரு. அதாவது நான் இங்க குறை சொல்ல வரல, ஆட்சியாளர்களை குறை சொல்ல வரல, ஆனா இந்த இடம் ரொம்ப பொட்டன்ஷியலான இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல எவ்வளவோ யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். சோ இந்த இடத்துல அதுவும் குறிப்பா திருவாரூர்ல சொல்றாரு, நான் லாஸ்ட் டைம் திருவாரூர் வந்த போது சொன்னேன், இந்த மாதிரி இந்த பேரை வைக்காதீங்க, முன்னாள் முதல்வர் கலைஞருடைய பேரை ஒரு சாலைக்கு வைக்கும் போது வைக்காதீங்கன்னு சொல்றேன். ஆனா இப்ப சொல்றேன் வைங்க. ஒரு இடத்துல இதே திருவாரூர்ல ரோடு கூட போக முடியாத ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு ஆட்சியாளர்களே நீங்க ரோட்டை போட்டுட்டு அந்த இடத்துக்கு கலைஞர் அவருக்கு நீங்க எந்த பேரை வைக்க விரும்புறீங்களோ அந்த பேரை வைங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் கிட்ட போய் அவர் பேசுறாரு. இது சுபா, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ஃபீட்பேக், அதாவது வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க என்னங்க ரோடுக்கு பேர் வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க? ஏன் அந்த திருவாரூர் தேர் இருக்கிற இடத்துலதான் உங்க தாத்தா பேரை வைக்கணுமா, உங்க அப்பா பேரை வைக்கணுமா கேக்குறோம் இல்லையே. இந்த ரோடு சரியா இல்லைங்க, இந்த ரோட நீங்க சீரமைங்க, இது மாதிரி 10 ரோடு கூட நீங்க சீரமைங்க, அந்த 10 ரோடுக்கும் உங்க பேர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு, மக்களுக்கு பண்ணிருக்கீங்க, உங்க தாத்தா பேரை வச்சுக்கிறீங்க, வைங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க சுபா, பேனா நிறுத்தணும்னு நினைச்சாங்க, முடியல. அவருக்கு என்னெல்லாம் அது பாருங்க, கலைஞர் 100 அப்படின்னு சொல்லிட்டு பைசாவை அள்ளி தெளிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அந்த ப்ரமோஷன் நடக்குது. இந்த ஃபார்முலா ரேஸ் அது எனக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதை தாண்டி அதுல எவ்வளவு அவங்க பைசாவை அப்படியே தண்ணியா விரையும் பண்ணிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கலைஞர் 100ஓட லோகோ இருக்கு. இந்த மாதிரி எங்க ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் கலைஞர் 100ன்னு இருக்கு. அவங்க அப்பாவையும் அவங்க தாத்தாவையும் அவ்வளோ அவர் மாறு தட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அதை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்க. எல்லாருக்கும் அந்த மனசு வருமா? கண்டிப்பா வராது. அதை பண்ணிட்டு பண்ணுங்க. மக்கள் நம்மளால பார்க்க முடியுது. டெல்டாலாம் இப்ப நம்ம எப்படி திருநெல்வேலி தென் தமிழகத்துல அவ்வளவு பாதிப்பு இருந்ததோ, கஜா புயல் அப்படின்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்ல நான்லாம் அந்த இடத்துல இருந்தேன். கோடியக்கரை வரைக்கும் நாங்க போய் அந்த டைம்ல உதவி பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊரெல்லாம் திரும்பி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்ற தெரியாத அளவுக்கு இருந்தது. நாங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம்னா, டெல்டா பகுதிகள் அத்தனையிலுமே காரை நிறுத்திட்டு நடந்து போவோம். ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போய் உதவி பண்ணிட்டு வெளியில வருவோம். அப்ப கரண்ட் கம்பெல்லாம் கீழே ஃபுல்லா படுத்துதான் கிடக்கும். அதெல்லாம் எப்ப எடுத்து சரி பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. தென்னை மரம் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லா சேதம் அடைஞ்சிருச்சோ, அதெல்லாம் அவங்க இன்னும் மீண்டு வரல டெல்டா பகுதிகள்ல. அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள்
இன்னும் டெல்டால பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த புயல் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த டைம்ல எவ்வளோ அமைச்சர்கள் அந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு விரட்டி அமிச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? எதிர்க்கட்சிகளையும் விடல, அமைச்சர்களையும் விடல, அந்த டைம்ல ஆளுங்கட்சியினர்களையும் விடல. சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கு. எங்க தலைவர் சொன்ன மாதிரி நாங்க தாழ்மையா என்ன வேண்டுகோள் வச்சுக்கிறோம்னா, ஆளுங்கட்சியினருக்கு மக்களுக்கு சேவை செய்யுங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நினையுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது. உங்க சந்ததியினரையும் அதுதான் வாழ வைக்கும். எப்படி வந்து இப்ப எல்லாம் பண்ணிட்டு அவங்க துர்கா ஸ்டாலின் அம்மா போய் இது முன்னாடி நின்னுடுறாங்க, சாமி முன்னாடி நின்னுட்டு இவர் இங்க போய் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்றாருங்க. சரிங்களா? பையன் கிறிஸ்துமஸ்க்கு போயிட்டு நான் கிறிஸ்டியன் அப்படின்றாரு. இது ஏற்கனவே போன வருஷமே சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றாரு நான் கிறிஸ்டியனும், நான் முஸ்லிமா எடுத்துக்கிட்டா முஸ்லிம், இந்துவா எடுத்துக்கிட்டா இந்து. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப துர்கா அம்மாக்கு கன்ஃபியூஷன் வராதா? என்னடா இப்படி பையன் சொல்றானேன்னு சொல்லிட்டு ஏன் ஓட்டரசியல் பண்றீங்க? எங்க தலைவர் போய் நான் வந்து இந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லிம்னு சொல்றாரா? அவரும் தான் போனாரு கிறிஸ்துமஸ் விழாக்கு. அந்த இடத்துல போய் அந்த மரியாதை என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வரலையா அவரு? அப்ப அவர் ஏதாவது மாறு தட்டிக்கிட்டாரா? ஏன் அதை பண்றீங்க? ஏங்க ஆனாதப்பட்ட பிரதமர் மோடிஜி அவர்களே கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்ணாருங்க. அந்த மகானே பண்ணாருங்க. அவருக்கு ஜாதி மத இன வேறுபாடு கிடையாதுங்க. அவர் பாக்குற 5 ஜாதி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இத்தனை நேரத்துக்கு. பெண் ஜாதி, ஏழை ஜாதி, விவசாய ஜாதி, இந்த மாதிரி. அதாவது ஜாதி அப்படின்னு வந்து ஒரு ஒரு மதத்தை சார்ந்தோ ஒரு கம்யூனிட்டி ஒரு ஜாதியை சார்ந்தோ இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு திரு மோடிஜி அவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க அதை வச்சு அரசியல் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணாம இன்னும் வந்து தமிழை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செய்யுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதைத்தான் நாங்க வந்து இதுதான் எங்க தலைவர் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க டெல்டா பகுதியில பிஜேபிக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த ஃபேஸ் எண்டுக்குள்ள பாருங்க, இன்னும் சீர்காழி, திருவிடை மருதூர் அதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வரவேற்புகள், ஏற்பாடுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ இட் இஸ் கோயிங் டு பி a massive hitting. ஆல்ரெடி இட் இஸ் a massive hit. இன்னும் ஜாஸ்தியா ஆக போகுது. சென்னை வரும்போது அந்த ஒரு அந்த ஃபுல்லா ஒரு அந்த ரவுண்ட் வந்து முடிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அந்த இது முடியும் போது அதோடைய எழுச்சி பயங்கரமா இருக்கும். when it is going to finish, மக்களுடைய திரளான ஒரு மக்கள் வந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் வந்தாங்க. அவங்க இருந்தப்பையும் வந்தாங்க, அவங்க இறந்து போனப்பையும் வந்தாங்க, நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரி மக்களே திரண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு திரளான ஒரு விஷயம் இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி இன்னும் ஜாஸ்தி ஆகும்ன்றது என்னுடைய கருத்து.